1945 போட்ஸ்டாம் டெக்ளரேஷன். போட்ஸ்டாம் பிரகடனம் என்பது இரண்டாம் உலகப் போரின் கடைசி கட்டத்தில் ஜப்பானை சரணடைய வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் கூட்டாக வெளியிட்ட ஒரு முக்கிய எச்சரிக்கை அறிவிப்பாகும். இது 1945 ஜூலை 26ஆம் தேதி அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் சீனா ஆகிய 3 முக்கிய சக்திகளால் வெளியிடப்பட்டது. 1945 ஜெர்மனி சரணடைந்த பிறகு ஐரோப்பாவில் போர் முடிவுக்கு வந்தது. ஆனால் ஜப்பான் தொடர்ந்து போரில் ஈடுபட்டது. இதனால் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் சீனாவின் தலைவர்கள் ஜெர்மனியின் போட்ஸ்டாம் நகரில் கூடி போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி ஆலோசித்தார்கள். ஜப்பானின் போர் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஒரு கடுமையான எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட அந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி வெளியிடப்பட்ட எச்சரிக்கை அறிவிப்பில் ஜப்பானின் படைகள் ஆயுதங்களை கைவிட்டு முழுமையாக சரணடைய வேண்டும் என்றும், அவ்வாறு செய்ய தவறினால் உடனடியான முழு அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கப்பட்டது. சோவியத் யூனியன் இதில் கையெழுத்திடவில்லை. ஏனெனில் சோவியத் யூனியன் அந்த சமயத்தில் ஜப்பானுடன் அமைதி உடன்படிக்கையில் இருந்தது. ஜப்பான் முதலில் இந்த அறிவிப்பை கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தது. இது மோகுசட்சு, அதாவது மௌனத்தை கடைபிடித்தல் என குறிப்பிடப்பட்டது. ஆனால் அமெரிக்கா ஜப்பானின் இந்த நிலைப்பாட்டை மறுப்பு என பொருள் கொண்டது. எச்சரிக்கை அறிவிப்புக்கு பிறகும் ஜப்பான் சரணடையவில்லை என்பதால் ஆகஸ்ட் 6, 1945 ஹிரோஷிமா, ஆகஸ்ட் 9 நாகசாகி ஆகிய நகரங்களின் மீது அமெரிக்கா அணுகுண்டுகளை வீசியது. பின்னர் ஆகஸ்ட் 8 அன்று சோவியத் யூனியனும் ஜப்பானுக்கு எதிராக போரில் சேர்ந்தது. அணுகுண்டு தாக்குதல்களும் சோவியத் ரஷ்யா எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்ததும் ஜப்பானுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தின. இதையடுத்து ஜப்பான் மன்னர் ஹிரோஹிட்டோ சரணடைவதாக அறிவித்தார். இத்துடன் இரண்டாம் உலகப் போர் முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது. போட்ஸ்டாம் பிரகடனம் என்பது ஜப்பானின் எதிர்காலத்தை மாற்றி அமைத்ததுடன் அணு ஆயுதத்தின் பயங்கர தாக்கத்தையும் உலகிற்கு எடுத்துக்காட்டி போரின் அதிகோர முகம் வரலாற்றில் பதிவு பெற காரணமானது.